ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 30/10/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பாங்கன்னு. பதில், தன்னை மாற்றுவதற்கு பதிவேடு வைப்பதற்கு பாபா சொல்கிறாரு. நினைவிற்கான சார்ட்டு வைக்கிறதுல மிகுந்த லாபம் இருக்குது. நோட்டு புத்தகம் சதா தன்னுடன் வைத்து கொள்ளணும். எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்று நோட் செய்யணும். என்னுடைய பதிவேடு எவ்வாறு உள்ளது? தெய்வீக நடத்தை உள்ளதா? கர்மங்களை செய்தாலும் பாபா நினைவு உள்ளதா? நினைவு மூலமாக தான் துரு விலகும், உயர்ந்த அதிர்ஷ்டமும் உருவாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஞானம் மற்றும் பக்தி பற்றி பாபா ஒப்பிட்டு கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, அனைவருமே பக்தர்கள், ஞானிகள் என்று யாரையும் சொல்ல முடியாது. ஞானம் பக்தி ரெண்டுமே வெவ்வேறாக இருக்குது. எப்படி சிவனும் சங்கரரும் வெவ்வேறானவர்கள், அதுபோல எப்பொழுது ஞானம் கிடைக்கின்றதோ அப்பொழுது பக்தி இருப்பதில்லை. நீங்கள் சுகதாமத்திற்காக எஜமானர் ஆகிவிடுகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு சத்கதி கிடைத்து விடுகின்றது. ஒரே ஒரு தூண்டுதலின் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை அடைகிறீங்க. பக்தர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. ஞானத்தின் மூலம் நீங்கள் தேவதை ஆகிறீங்க. பிறகு பக்தர்களுக்கு எப்பொழுது துக்கம் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது பாபா வர்றாரு. நாடகத்தின்படி எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடைபெறும். மீண்டும் பக்தி ஆரம்பமாகுது. அதாவது விகார மார்க்கம் ஆரம்பமாகுது, பதீதமாகும் வழி ஆரம்பமாகுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதன் மீது ஆசைப்பட்டால் தேக அபிமானம் வந்துவிடும் என்று பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறதெல்லாம் நன்மை இருக்குதுங்கிறாங்க. அப்பொழுது தான் தேக அபிமானம் விலகும். எனவே தான் செல்வந்தர்கள் வர்றதில்லை. தேக அகங்காரத்தை விட்டு விடுங்கன்னு பாபா சொல்கிறாரு. நல்ல உடைகள் மீது ஆசை உள்ளது. நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கிறீங்க இல்லையா? இப்பொழுது மாமனார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் நிறைய நகைகளை அணிவீங்க. இங்கு உயர்ந்த ஆடையை அணிய வேண்டாம். மிகவும் சாதாரணமாக இருங்கன்னு பாபா சொல்கிறாரு. இல்லை என்றால் தேக அபிமானம் வந்துவிடும். அது மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். நாம் மாமனார் வீட்டிற்கு செல்லுகின்றோம் என்பது நமக்கு தெரியும். அங்கு நமக்கு நிறைய நகைகள் கிடைக்கும். இங்கு நீங்கள் எந்த ஆபரணமும் அணிய வேண்டாம். தற்சமயம் திருட்டு களவு எவ்வளவு நடக்கின்றது. வழியில் திருடர்கள் கொள்ளையடித்து விடுகின்றார்கள். நாளுக்கு நாள் இந்த தொல்லைகள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யார் யாருடைய முடிவு கண்டிப்பாக ஏற்பட்டு தான் ஆக வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் வர்றாரு. யுத்தம் அவசியம் ஏற்படும். அணுகுண்டுகள் கூட நிறைய தயார் செய்கிறாங்க. இதனை நிறுத்த எவ்வளோ முயற்சி செய்தாலும் நிறுத்த முடிகிறது இல்லை. நாடகத்தில் பதிவாகி இருக்குது. புரிய வைத்தாலும் புரிந்து கொள்றதே இல்லை. மரணம் ஏற்பட்டு தான் ஆக வேண்டும் என்றால் எப்படி நிறுத்த முடியும்? புரிந்து கொண்டாலும் கூட நிறுத்துவதில்லை. யாதவர்கள் கௌரவர்களின் முடிவு ஏற்பட்டு தான் ஆக வேண்டும். யாதவர்கள் என்றால் ஐரோப்பியவாசிகள். அவர்களுக்கு அறிவியலின் கர்வம் எவ்வளவு இருக்குது. இதனால் விநாசம் ஏற்படுகின்றது. பிறகு அமைதியின் கர்வத்திற்கான வெற்றி கிடைக்குதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தூய்மையாக இல்லை என்றால் எது தண்டனை அடைய நேரிடும்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நான் ஆத்மா சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். சரீரத்தை விடுவதற்கு நாம் என்ன முயற்சி செய்கின்றோமோ அப்படி யாராவது முயற்சி செய்கிறார்களா என்ன? இந்த முழு உலகத்திலும் தேடி பாருங்கள். ஹே ஆத்மா, இப்பொழுது நீ சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கிறாங்களா? தூய்மையாகவும் இல்லை என்றால் பிறகு தண்டனை அடைய நேரிடும். தண்டனை அடைவது யார்? ஆத்மாதான். இந்த பாவ கர்மங்கள் செய்தாய், எனவே தண்டனை அடை என்று சாட்சாத்காரம் ஏற்படும். அந்த நேரம் உணர்வு ஏற்படும். எப்படி ஜென்ம ஜென்ம தண்டனை கிடைக்கின்றது? அவ்வளவு துக்கத்தை அடையும்படி. மற்றபடி சுகத்தின் கணக்கு என்ன இருக்கும்? எனவே இப்பொழுது எந்த பாவ கர்மமும் செய்யாதீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கின்றது? எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கின்றதுன்னு பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, எல்லையற்ற தந்தை தான் பத்தீத்த பாவனன், சுகத்தின் கடலாக இருக்கிறாரு. அவரிடமிருந்து தான் முழுமையான சுகம் கிடைக்கிது. தாய் தந்தை சுகம் தருகிறார்கள் என்று அஞ்ஞான காலத்தில் நினைத்தோம். மாமனார் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள்.
எல்லைக்கப்பாற்பட்ட மாமனார் வீடு உங்களுடையது. அது எல்லைக்குட்பட்டது. அந்த தாய் தந்தை ஏதோ 5-7 லட்சம் அல்லது கோடிதான் தருவார்கள். பத்மா பதம்பதி ஆகக்கூடிய குழந்தைகள் என்று பாபா நமக்கு பெயர் வைத்துள்ளார். அங்கு பைசாவிற்கான விஷயமே கிடையாது. அனைத்துமே கிடைத்து விடுது. பெரிய பெரிய நல்ல மாளிகைகள் இருக்கும். பல பிறவிகளுக்கு உங்களுக்கு மாளிகை கிடைக்கின்றது. குசேலருடைய உதாரணம் இருக்கிறது இல்லையா? ஒரு பிடி என்று கேட்டவுடனே இங்கேயும் அதனை கொண்டு வருகின்றார்கள். வெறும் அரிசியை மட்டும் சாப்பிட முடியுமா? அதற்கு மசாலா வகைகளும் எடுத்து வருகின்றார்கள். எவ்வளவு அன்பாக எடுத்து வருகின்றார்கள். பாபா உங்களுக்கு பல பிறவிகளுக்கு தருகின்றார். எனவேதான் அவரை வள்ளல் என்று அழைக்கப்படுகின்றார்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பக்தி மார்க்கத்தில் உள்ள தானத்திற்கும் ஞான மார்க்கத்தில் உள்ள தானத்திற்கும் பற்றி பாபா ஒப்பிட்டு கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் ஈஸ்வரனுக்கு என்று கொடுக்கும்போது அல்ப காலத்திற்கு அதற்கு மறுபிறவியில் பலன் கிடைக்குது. சிலர் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. கல்லூரி கட்டுறாங்க என்றால் மறுபிறவியில் படிப்பிற்கான தானம் கிடைக்கின்றது. தர்மசாலை கட்டுறாங்க என்றால் மறுபிறவியில் வீடு கிடைக்குது. ஏனென்றால் அதில் பலர் வந்து இருந்து சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அது பல பிறவிகளுக்கான விஷயம். சிவபாபாவிற்கு நாம் என்ன கொடுக்கின்றோமோ அதனை அவர் நம்முடைய சேவைக்காக தான் பயன்படுத்துகின்றார். சிவபாபா தன்னிடம் வைத்துக்கொள்வது இல்லை. அனைத்தையும் கொடு, விஸ்வத்திற்கு எஜமானன் ஆகலாம் என்று பிரம்மபாபாவுக்கு கூட கூறினார். விநாசத்திற்கான காட்சியும் காட்டினார். ஸ்தாபனைக்கான காட்சியும் காட்டினார். அவ்வளவுதான். பிரம்மபாபாவிற்கு போதை ஏறிவிட்டது. பாபா என்னை உலகத்திற்கே எஜமானன் ஆக்குகின்றார். அர்ஜுனனுக்கு காட்சி கிடைத்ததாக கீதையில் கூட உள்ளதுன்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ பக்தி செய்கிறோமோ அவ்வளவு விரைவில் பகவான் கிடைப்பார்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. அனுமான் போன்ற காட்சி கிடைத்தால் பகவான் கிடைத்து விட்டார் என்று நினைக்கிறாங்க. இந்த சாட்சாத்காரங்கள் அனைத்தும் நாடகத்தில் பதிவானதுன்னு பாபா புரிய வைக்கிறாரு. என்ன பாவனை வைக்கிறார்களோ அதனுடைய சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. மற்றபடி வேறு எதுவும் நடப்பதில்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.